ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். என் பேரு பிரியா வெங்கட். இந்த வீடியோவில் ஒரு ஏஞ்சல் நம்பரை வச்சு நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறோம். இது எதுக்கு அப்படின்னா, யாருக்கெல்லாம் உடனடியா பணம் தேவைப்படுது, இல்ல நீங்க யார்ட்டையாவது பணத்தை கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வந்து தரேன்னு சொல்லி தராம இழுக்கடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நாம இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கையில கிடைச்சிடும். இதை வந்து நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்த ரிசல்ட் பேர்ல தான் இப்போ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இதுல நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா பணம் சம்பந்தமாக நாம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம். பணத்தை வச்சு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணனாலும் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும். நாம எதிர்மறையான வார்த்தைகளையோ இல்ல எதிர்மறையான சிந்தனையோடோ எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணனாலும் அது தப்பா தான் போய் முடியும். அதனாலதான் சொல்றேன், இதுல நான் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தா மட்டும்தான் புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏஞ்சல் நம்பர் என்னன்னா 777 இந்த 777 வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். அதுக்கு நிறைய எஃபர்ட் போடுவோம். நமக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வோம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம், அதாவது நம்மளுடைய இன்டென்ஷன்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு எனக்கு நல்ல தெளிவை கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய வேலையை செய்யணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு ஏஞ்சல் நம்பருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம வேலையை செய்யும் போது நம்மளுடைய குறிக்கோள்ல நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். நம்ம குறிக்கோள்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்களை நிறைய ஈர்க்க செய்வோம். அதனால நம்மளுடைய குறிக்கோளுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ணின இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பா நடக்கும், என்னுடைய குறிக்கோளை நான் விரைவில் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நம்ம அதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னா, முதல்ல ஒரு A4 ஷீட், அதாவது ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அது எந்த சைஸ்ல வேணா இருக்கலாம். ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுல எழுத போறதுக்கு கிரீன் பென் தேவைப்படுது. கிரீன் பென் இருந்தா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ளூ. கிரீன் ஆர் ப்ளூ இது ரெண்டுல எதை வேணா பயன்படுத்திக்கலாம். பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்க கிரீன் பென்னை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு, கொஞ்சம் தண்ணி, இந்த எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்த அந்த ஒயிட் ஷீட்ல நம்மளுடைய கார்னர் ஃப்ரம் அட்ரஸ் எழுதுவோம். லெட்டர் எழுதணும்னா ஃப்ரம் அட்ரஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல 777 அப்படின்னு நம்பர் எழுதிக்கிறீங்க. நடுவுல எழுதினதுக்கு அப்புறம் அந்த பேப்பரோட நடுவுல உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ருபீஸ் போட்டு அந்த அமௌண்ட் எழுதிக்கிறீங்க. அதுக்கு கீழே என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய பேரு, உங்களுடைய ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுல உப்பை போடுங்க. உப்பை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கீங்க. கலக்கும் போது நீங்க மனசுக்குள்ள இப்படி பிரார்த்தனை பண்றீங்க. எப்படி அப்படின்னா, என்னிடம் உள்ள அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களையும், பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நான் என் உடம்பிலிருந்தும் என் மனதிலிருந்தும் வெளியேற்றி விட்டேன். நான் என் மனதிலிருந்தும் என் உடம்பிலிருந்தும் வெளியேற்றி விட்டேன் இப்படின்னு கமெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ நானும் என் மனமும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். நானும் என் மனமும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறோம். பணத்தின் மீதான எதிர்மறை எண்ணத்தை நான் இப்போது அழித்து விட்டேன். இப்போ எனக்கு தேவையான பணம், எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த பணம் உங்க கையில கிடைச்சிடுச்சு. நீங்க கிடைச்சிச்சுன்னா அதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப விஷுவலைசேஷன் பண்ண போறோம். அந்த பணம் எனக்கு கிடைச்சதுனால நான் ரொம்ப ரொம்ப
சந்தோஷமா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அது கூடவே அந்த பணத்துக்கு நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பணம் எப்படி கிடைச்சுச்சு அப்படின்னா, இந்த 777 ஏஞ்சல் நம்பர் மூலமாக கிடைச்சுச்சு. அதனால அந்த 777 ஏஞ்சல் நம்பருக்கும் நன்றி சொல்லிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றீங்க அடுத்து, என்னுடைய குறிக்கோள்களுக்கான தடைகள் அனைத்தும் நீங்கிவிட்டன. என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடுச்சு. இப்போ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதற்கு முழு காரணம் எனக்கு எப்போதுமே அபரிவிதத்தை அள்ளிக் கொடுக்கும் என்னுடைய பிரபஞ்ச சக்திக்கும், என்னுடைய இறை சக்திக்கும், என்னுடைய முன்னோர்கள் சக்திக்கும் கோடான கோடி நன்றி. எனக்கு நான் கேட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்த இந்த 777 ஏஞ்சல் நம்பருக்கும் கோடான கோடி நன்றி. என்னை எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோடையும் நல்ல ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி லெவல்லையும் வைத்திருக்கும் என்னுடைய எல்லா சக்திகளுக்கும் கோடான கோடி நன்றி. 777 ஏஞ்சல் நம்பருக்கும் கோடான கோடி நன்றி. இந்த 777 ஏஞ்சல் நம்பர் என்னுடைய வாழ்க்கையை மாத்திடுச்சு. நான் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ அனைத்தையும் இந்த 777 ஏஞ்சல் நம்பர் எனக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி இப்படின்னு நீங்க எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுறீங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமும் இப்படி பிரார்த்தனை பண்றீங்க. ஓகேங்களா? நம்மளுடைய எல்லா பிரார்த்தனையும் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருந்த அந்த உப்பு தண்ணியை எடுத்து நம்ம தெளிச்சு விடுறோம். கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த லெட்டர்ஸ் அழியாத அளவுக்கு லைட்டா அதுல தண்ணி தெளிச்சு விடுறீங்க. ஏஞ்சல் நம்பருக்கு நன்றி சொல்லிக்கிறீங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறீங்க. இத அப்படியே வச்சிடுறீங்க. எங்க வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச இடம்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அதுல வைக்கலாம். இல்ல சாமி ரூமு, பீரோ, இல்ல நீங்க அடிக்கடி புழக்கமா இருக்க இடத்துல, இந்த மாரி இடத்துல வச்சுட்டு, அந்த உப்பு தண்ணியும் பக்கத்துலயே வச்சுக்கோங்க. இந்த பேப்பர்ஸ எடுத்து படிக்கும்போது, இப்ப சொன்ன அந்த பிரார்த்தனைய பண்ணிட்டு, மறுபடியும் தண்ணிய ஸ்ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு 2, 3 நாள்லயே ரிசல்ட் கிடைக்கும். நீங்க 1 வாரம் வரையிலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க, நடக்கும். இந்த 777 ஏஞ்சல் நம்பர வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க ஈர்க்க நெனச்ச பணத்த ஈர்ப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க சொல்றேன். கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லங்க, பிரம்ம முகூர்த்த கிளாஸ் போயிட்டு இருக்குது. யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, அந்த கிளாஸ்ல இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு லிங்க் காலையில 4 மணிக்கு அனுப்பப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூ டூ யூனிவர்ஸ்.